ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேலக்ஸி ஆட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபரல் லிங்க் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ மேலே லாகின் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லாகினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லாகினை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து மேலே சைனப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைனப்பை கொடுத்துக்கோங்க. சைனப் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ கீழே ரெஃபரர் அந்த பிளேஸில் வந்து என்னோடய நேம் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மேலே உங்களோட டீட்டெயில்ஸை கரெக்டாக உங்கள் நேமை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. யூசர் நேம் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் மேலே பாஸ்வேர்டில் கொடுத்த அதே பாஸ்வேர்டை இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதில் லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ யூசர் நேம்லேயே நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேமை கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அது பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இது அவதார் வந்து அந்த சூஸ் ஃபைலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரியில் இருக்கக்கூடிய ஏதாவது இமேஜை நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணாலும் உங்களோட சாய்ஸ் தான். ஓகேவா? உங்கள் கேலரியிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வேணாங்கிறவங்க அதே வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ மேலே அவதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து டவுன் பட்டனும் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு டீட்டெயில்ஸ்லாம் நம்ம மொபைல் ஃபோன், இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ ஜெனரல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து கூகுள் பே நம்பர் சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்கம் வந்து கூகுள் பே வழியாக போகணுமா, இல்லை வந்து ஜிஎல்எக்ஸ் காயின் மூலமாகவும் நீங்கள் வந்து காயினாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கூகுள் பேயில் நம்பர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த பாஸ்வேர்டு நம்பர் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து எல்லா இதுலேயுமே கேட்பாங்க. ஸோ ஒரே பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து மூவ் போக முடியும். ஸோ அதுக்காக இதில் வந்து எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் ஃபோன் அடுத்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டும் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மேலே 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, ரைட் சைட். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். டேஷ்போர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிங்க அதெல்லாம் காமிக்கும். ரெஃபரல் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் ரெஃபரல் லிங்க். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதை வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை யாருக்காச்சும் உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை டெலகிராம் மூலமாகவோ நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எப்படி வந்து நம்ம வீடியோ பார்க்குறது, டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் 0 பேலன்ஸுன்னு இருக்கும். ஸோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வாங்க. இதில் கேலக்ஸி ஆட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து மேலே அந்த 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கேலக்ஸி ஆட்ஸ் பக்கத்துலேயே இங்கே வந்து ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் மணிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதில் வந்து 2வது ஆப்ஷன் வியூ வீடியோ ஆட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். 20 வீடியோஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு வந்து 0.25 ருபீஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ப்ரான்ஸில் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக இருக்கிறவங்களுக்கும் சேம் தான். அதை நம்ம 20 வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஃப்ரீ ஆப்ஷனில் ஜாயின் பண்ணவங்களுக்கு 5 ருபீஸ் இருக்கும். ப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும். சரியா? ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு கோ பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்து முடிச்சிடலாம். அமௌண்ட் பார்க்குறதுக்கு திரும்ப இந்த டேஷ்போர்ட் இருக்குல்ல, ஸோ இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு
இந்த பேலன்ஸில் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம டெய்லி வந்து ஆட்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி கேலக்ஸி ஆட்ஸில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து ஆட்ஸ் பார்க்குறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பை பாய், தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா please like, subscribe our channel.